வணக்கம் மாணவ செல்வங்களே. சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன்ல 6வது கேள்வி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, படத்தில் L is parallel to M மற்றும் P is parallel to Q எனில் X and Y இன் மதிப்பு. If L is parallel to M and P is parallel to Q in the figure, find the values of X and Y ன்னு கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக அது ரொம்ப 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 சிம்பிளான ஒன்று தான் பாருங்க. இப்போ முதல்ல நான் இந்த லைன் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பேரலுக்குலாம் வரலாம். எது இந்த LP இருக்கு இல்லையா, இந்த லைனை வரேன், இது எடுத்திருக்காங்க. இங்க இந்த பின்வளை கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 290 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னா ஒரு பாயிண்ட்டை சுற்றி உருவாகக்கூடிய டோட்டல் ஆங்கிள் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 360 டிகிரியா இருக்கும். அப்போ இது 290 அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த ஆங்கிளாக இருக்கும். அப்போ மொத்தம் 360, அதில் 290 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன வந்துடும்? நமக்கு மொத்தம் 360ல் 290 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 70 டிகிரி வந்துடும். கரெக்டா? அப்போ இந்த 70 டிகிரி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் 70 டிகிரி. புரியுதா? இந்த லைனை தான் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டினேன். இப்போ இங்கே வருவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்லுங்கிற லைனும் இந்த எம்ங்கிற லைனும் பேரலல்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் சொன்ன மாதிரி தான், எல்லுங்கிற லைனும் எம்ங்கிற லைனும் பேரலல். இதோட குறுக்கு வெட்டி தான் இது. அப்போது இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதே ஆங்கிள் தான் இங்கே வரும். ஸோ பாருங்க, இது 70 டிகிரி அப்படின்னா இதுவும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 70 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 70 டிகிரி. ஒன்று முடிஞ்சுதா? அடுத்ததாக பாருங்க, இந்த பியும் கியூவும் பேரலல். இது பி, இது கியூ, இது ரெண்டும் பேரலல். இதில் வரக்கூடிய டிரான்ஸ்வர்சல் தான் இது. அப்போது இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இங்கே இருக்கிறது தான் எக்ஸு, நம்ம 70 டிகிரின்னு சொல்லிட்டோம். அப்போ இதுவும் அதே தான் வரும். அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 70 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸும் 70 டிகிரி, ஒய்யும் 70 டிகிரி. அப்போ இந்த கேள்விக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ 70 டிகிரி. அப்போ நம்ம முதல் எக்ஸ் 70 டிகிரி, ஒய் 70 டிகிரி முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம சரியான ஆன்சரை சொல்லிட முடியும். சரிங்களா? இப்போ இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் நம்ம வழக்கமாக பண்ணுறது மாதிரி இந்த நம்பரை மட்டும்தான் மாற்றிருக்கேன், வேற எதுவுமே மாற்றலை. இங்கே இந்த பின்வளை கோணம், இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் என்னவா வச்சிருக்கேன் அப்படின்னா 265 டிகிரின்னு வச்சிருக்கேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வரும், ஒய்யுடைய வேல்யூ என்ன வரும்ன்றதை கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேம், இங்கே இருக்கிற அதே ஆப்ஷன்ஸ் தான். இதை வச்சு எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.